வணக்கம். நான் டாக்டர் பேசுகிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ரீசெண்டாக ஐ வாஸ் அஃபெக்டட் வித் கோவிட். நானும் என் ஒய்ஃபும் போத் டாக்டர்ஸ் ஆக்சுவலாக அஃபெக்டட் வித் கோவிட் ஈவன் ஆஃப்டர் 2 doses of vaccination. And there was like ஒரு 10 days I was out of action and I recovered thankfully with all your prayers and blessings, and now I am here. So I wanted to share few things actually. So நான் பர்சனலாக கோவிட் அஃபெக்ட் ஆகிருந்ததுனால I wanted to share some 5 important tips actually. ஸோ ஒரு கோவிட் வந்தாலோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஒருத்தருக்கு கோவிட் வந்தாலோ என்ன பண்ணணும் பேசிக்காக அப்படின்னு ஒரு 5 டிப்ஸ் மட்டும் நான் சொல்லணும்னு நினச்சேன் நான். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஆக்சுவலாக. ஸோ தேங்க்ஃபுல்லி நீங்கள் கோவிட் வந்தவங்க எல்லாருக்கும் ஹாஸ்பிட்டலைசேஷன் தேவை கிடையாது. 90% ஆஃப் பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீட்லேயே வந்து ஹோம் குவாரண்டைன் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்காக பேனிக் ஃபேக்டர் அதிகமாக இருக்குது. ஒருத்தர் ஃபீவர் வந்த உடனே நேராக போய் சிடி செஸ்ட் எடுக்கிறாங்க. அந்த சிடி செஸ்ட் எடுக்கிறது வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் அவாய்ட் பண்ணிடணும். ஏன்னா சிடி செஸ்ட் அப்படின்றது வந்து ஒரு 150 எக்ஸ்ரேஸ் எடுக்கிற அளவுக்கு சப்போஸ் அந்த ரேடியேஷன் எக்ஸ்போஷர் வந்து நம்ம தேவையில்லாமல் பயத்தினால போயிட்டு எடுத்த உடனே போய் சிடி செஸ்ட் எடுக்கலாம். அது வந்து நம்ம டெஃபினட்டாக அவாய்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒரு ஃபீவரோ இல்லை ஒரு கோல்டு, காஃப், லாஸ் ஆஃப் ஸ்மெல், லாஸ் ஆஃப் டேஸ்ட், ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் தெரியுது, ஒரு தலைவலி இருக்குது, இல்லை ஒரு டயரி ஆகுது அப்படின்னா கூட ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் RT-PCR எடுத்துடணும். நீங்கள் டிலே பண்ணாதீங்க ஆக்சுவலாக. அது நார்மல் வைரல் ஃபீவராக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி டிலே பண்ணாமல் ஒரு 1 or 2 days பாருங்கள். செகண்ட் டே வந்து டெஃபினட்டாக போய் RT-PCR எடுத்துருங்க. யூ வில் கெட் த ரிசல்ட்ஸ் இன் 24 hours. 24 ஹவர்ஸில் உங்களுக்கு RT-PCR பாசிட்டிவ் வந்ததுன்னா உங்களோட ஃபேமிலி ஃபிசிஷியனை போய் கன்சல்ட் பண்ணிவிட்டு யூ ஸ்டார்ட் த மெடிகேஷன்ஸ். ஒரு செட் ஆஃப் மெடிகேஷன்ஸ் கொடுப்பாங்க ஹோம் குவாரண்டைன். ஏன்னா ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா அந்த இன்குபேஷன் பீரியட்ன்றது வந்து 14 days இருக்கும். அந்த 7th டேலேருந்து 10th டே தான் கொஞ்சம் அக்ரவேட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு 7 days வந்து உங்களுக்கு பெருசாக பிரச்சனை எதுவும் இருக்காது. மைல்டாக ஃபீவர் இருக்கும், டயர்ட்னஸ் இருக்கும், ஃபெட்டிக் இருக்கும், வீக்னஸ் இருக்கும், ஒரு ஸ்மெல் தெரியாது, டேஸ்ட் தெரியாது, சில பேருக்கு தலைவலி பயங்கரமாக இருக்கும், சில பேருக்கு பசி எடுக்காது, இது மாதிரி சிம்டம்ஸ் தான் இருக்கும். ஸோ அதனால் பெருசாக பயப்பட தேவையில்லை. நீங்கள் வீட்டில் இருந்தே வந்து டெஃபினட்டாக நீங்கள் சரி பண்ணிக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி 5 இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து முக்கியமான விஷயம் வந்து ரெஸ்ட் ஆக்சுவலாக. ஸோ யூ பேசிக்கலி நீட் ரெஸ்ட். அந்த ரெஸ்ட் வந்து நீங்கள் வீட்டில் இருக்கும் போது யூ ஹேவ் டு லை டவுன் அண்ட் யூ ஹேவ் டு கிவ் யுவர் பாடி டைம் டு ரெக்கவர் ஆக்சுவலாக. வீட்டில் இருந்துட்டு வீட்டு வேலை செய்கிறது, இல்லை மார்க்கெட்டுக்கு போகிறது, இல்லை வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வரது, அதெல்லாம் எதுவும் பண்ணாதீங்க. வீட்டுக்குள்ளேயுமே பார்த்தீங்கன்னா யூ ஷுட் நாட் டூ திஸ். வாஷிங் மிஷின் போய் துணி காய வைக்கிறது, அது மாதிரிலாம் எதுவும் பண்ணாதீங்க. கிவ் யுவர் பாடி கம்ப்ளீட் ரெஸ்ட் ஸோ தட் யுவர் பாடி ரெக்கவர்ஸ் ஃப்ரம் த டிசீஸ் ஆக்சுவலாக. எனி வைரல் இன்ஃபெக்ஷன் உங்களுக்கு ஒரு ஃபெட்டிக், ஒரு டயர்ட்னஸ் இருக்கும். ஸோ அதனால் வந்து டெஃபினட்டாக வந்து யூ ஹேவ் டு கிவ் யுவர் பாடி ரெஸ்ட். அதே மாதிரி நீங்கள் படுத்துகிட்டே இருக்கணும் பெட்டில் அப்படின்றது கிடையாது. யூ கேன் கெட் அப் அண்ட் யூ கேன் ஜஸ்ட் மூவ் ஓவர் ஆக்சுவலாக. ஏன்னா படுத்துகிட்டே இருக்கும்போது இட் வில் ஹேவ் சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கும், பிளட் கிளாட் ஃபார்ம் ஆகுறது, இது மாதிரிலாம் இருக்கலாம். ஸோ அதனால் யூ கேன் மூவ் அரவுண்ட் ஹவுஸ் ஆக்சுவலாக. பட் 80 or 90% of the time you have to give your body a complete rest actually. This is the first point. Second point வந்து நியூட்ரிஷன் அண்ட் ஹைட்ரேஷன். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பசி எடுக்காது, ஒரு டேஸ்ட் தெரியல, ஸ்மெல் தெரியல நிறைய பேருக்கு இப்போ இந்த கோவிட்னால. அதனால் இந்த சாலிட் ஃபுட்ஸ்க்கு மேலே ஒரு வெறுப்பு இருக்கும் ஆக்சுவலாக. சாப்பிட முடியாது. ஒரு பொங்கலோ ஒரு இட்லியோ வரும்போது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களால் யூஸ்வலாக ஒரு 5 இட்லி சாப்பிட்றவங்க 2 இட்லி தான் சாப்பிட முடியும். பட் யூ ஹேவ் டு கான்ஷியஸ்லி ஒரு 2 இட்லி சாப்பிட முடியுது அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு இட்லியாவது கஷ்டப்பட்டா சாப்பிடணும். ஏன்னா யுவர் பாடி நீட்ஸ் நியூட்ரிஷன் டு ரெக்கவர் ஃப்ரம் த டிசீஸ். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே ஃபுட்டை ஒதுக்கி வைக்கிறாங்க. அதே மாதிரி யூ கேன் கோ ஃபார் சம் சாஃப்ட் ஃபுட்ஸ் ஆக்சுவலாக. சூப்ஸ் எடுக்கலாம், வெஜிடபிள் சாலட்ஸ், ஃப்ரூட்ஸ் எடுக்கலாம். ஸோ இது மாதிரி வந்து உங்களுக்கு எது பிடிக்குதோ அது மாதிரி எடுக்கலாம். பட் இன்புட் வந்து இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலாக. சாஃப்ட் ஃபுட் எடுக்கணும். அதே மாதிரி வைரல் இன்ஃபெக்ஷனில் வந்து யூ நீட் ஹைட்ரேஷன். தண்ணி நிறைய குடிக்கணும் ஆக்சுவலாக. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இந்த வாயில டேஸ்ட் தெரியல இது பண்ணும்போது அந்த தேர்ஸ்ட்டுமே இருக்காது ஆக்சுவலாக. ஸோ இந்த லாஸ் ஆஃப் அப்பிடைட் அண்ட் லாஸ் ஆஃப் தேர்ஸ்ட் இருக்கும். பட் அது கான்ஷியஸாக யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் யூ ஹேவ் டு ஹைட்ரேட் அண்ட் யூ ஹேவ் டு இம்ப்ரூவ் யுவர் நியூட்ரிஷன். அதனால் ஒரு ரெகுலர் இன்டர்வல்ஸ், ஒரு நிறைய தண்ணி குடிக்க முடியலாம் கூட ஒரு 5 minutes ஒன்ஸ், ஒரு 10 minutes ஒன்ஸ், இல்லை 30 minutes ஒன்ஸ் அட்லீஸ்ட் ஒரு டம்ளர் கிளாஸ் ஆஃப் வாட்டர் குடிச்சிங்கன்னா யூ வில் ஃபீல் ஹைட்ரேட்டட் அண்ட் தட் வில் இம்ப்ரூவ் யுவர் டிசீஸ் ஆக்சுவலாக. மூணாவது வந்து லைங் இன் ப்ரோன் பொசிஷன் ஆக்சுவலாக. அதாவது லைங் இன் பெல்லி, வேற ஒன்றும் இல்லை. இப்போ ரீசெண்ட் எவிடன்சஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 3-4 months பார்த்தீங்கன்னா இட் ஹஸ் ஷோன் லாட் ஆஃப் ரிசர்ச்சஸில் என்ன சொல்கிறாங்கன்னா லைங் ப்ரோன் வந்து இட் இம்ப்ரூவ்ஸ் த ரெஸ்பிரேட்டரி மெக்கானிக்ஸ் அப்படின்றாங்க. லை ஆன் யுவர் பெல்லி ஆஸ் மச் ஆஸ் யூ கேன் தேன் ஆன் யுவர் பேக். ஸோ இதுதான் வந்து மந்த்ரா. கோவிட் வந்தவங்க வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு 2-3 days நீங்கள் அப்படி பழகிட்டீங்கன்னா நைட்டில் தூங்கும்போது கூட நீங்கள் ப்ரோன் பொசிஷன்லேயே படுத்துப்பீங்க. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு பெருசாக வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஸோ அது வந்து நம்ம லங்ஸ்க்கு கீழே இருக்கிற பிளட் வெசல்ஸ்க்கு வந்து நிறைய வந்து பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணுது. ஸோ ரெஸ்பிரேட்டரி மெக்கானிக்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுது. ஸோ லங்ஸ்க்கு வந்து இட் கிவ்ஸ் ப்ராப்பர் பிளட் சர்க்குலேஷன் அப்படின்றாங்க. ஸோ அதுதான் முக்கியமான விஷயம். ஸோ தேர்ஸ் அ சயின்டிஃபிக் எவிடன்ஸ் பிஹைண்ட் திஸ் லைங் இன் ப்ரோன் பொசிஷன், அதாவது உங்களோட பெல்லியில் படுக்கிறது.
Fourth வந்து பார்த்தீங்கன்னா ramp up your vitamin C and vitamin D actually. So you have to understand any respiratory infection vitamin C will improve your immunity actually. ஒரு immunity வந்து ஒரு boost கொடுக்கும் vitamin C சாப்பிடும்போது. அதனால vitamin C வந்து ஜெனரலா பார்த்தீங்கன்னா yellow fruitsல இருக்கும், lemonல இருக்கும், orangesல இருக்கு, citrus fruitsல இருக்கு, அது மாதிரி எடுத்துக்கலாம். இல்ல vitamin C supplements இப்போ செலைன் உங்க டாக்டர் கொடுப்பாரு எப்படி இருந்தாலும் போகும்போது ஸோ அப்படி எடுத்துக்கலாம். இது வந்து vitamin C. vitamin C வந்து டெஃபினட்டா கோவிட்க்கு மட்டும் இல்லை எனி ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷனுக்கு அது இம்ப்ரூவ் பண்ணும். அதே மாதிரி விட்டமின் டி வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். கோவிட்ல ஜென்ரலாக ரொம்ப சீரியஸாக அஃபெக்ட் ஆனவங்க பார்த்தீங்கன்னா உங்களோட விட்டமின் டி லெவல் கம்மியாகும். நம்ம ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா பிளட் டெஸ்ட் வந்து விட்டமின் டி எப்பவுமே எடுக்க மாட்டோம். ஸோ கோவிட் அப்போ இப்போ ஜென்ரலாக எடுக்க சொல்கிறாங்க. விட்டமின் டி எடுக்கும்போது என்ன பார்த்தீங்கன்னா அந்த பிளட்டில் வந்து விட்டமின் டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா அப்போ வந்து டாக்டர்ஸ் வந்து கிவ் யூ விட்டமின் சப்ளிமெண்ட்ஸ் ஆக்சுவலாக ஒரு வீக்லி ஒன்ஸ் ஒரு டேப்லெட் எடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைனா யூ கேன் கோ ஃபார் நேச்சுரல் சோர்ஸ் ஆஃப் விட்டமின் டி. ஒரு கிளாஸ் ஆஃப் மில்க் எடுத்தீங்க அப்படின்னா அது நம்மளுக்கு உடம்புக்கு தேவைப்படுற 25% விட்டமின் டி கொடுத்துரும். ஸோ அதனால ஒரு மார்னிங் ஒரு கிளாஸ் ஆஃப் மில்க், ஈவினிங் ஒரு கிளாஸ் ஆஃப் மில்க் எடுக்கலாம். ஸோ அது வந்து விட்டமின் டி வந்து டெஃபினட்டாக வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ விட்டமின் சியும் விட்டமின் டியும் நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கிறோம். திஸ் இஸ் த ஃபோர்த் பாயிண்ட். ஃபிஃப்த் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம், லாஸ்ட் பாயிண்ட் வந்து பூஸ்ட் யுவர் மூட் ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் என்ன தான் மெடிசன்ஸ் எடுத்தாலும் என்ன தான் இருந்தாலும் இப்போ வந்து இந்த ஃபியர் ஃபேக்டர் அண்ட் பேனிக் இஸ் கில்லிங் மோர் பீப்புள்ஸ் தேன் த ஆக்சுவல் கோவிட் ஆக்சுவலாக. உள்ளே போயிட்டு ஒரு 2வது நாள் 3வது நாள் ஒரு காஃப் இருக்கும், ஒரு ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி இருக்கும். அது வந்த உடனே ஐயோ நம்ம செத்துருவோமா, நம்ம இதாகிடுமா, நம்ம ஃபேமிலி இருக்குது, இஎம்ஐ இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு தயவுசெய்து யோசிக்காதீங்க. கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருங்க. நீங்கள் உங்களுக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ அதை பண்ணுங்கள். நெட்ஃப்ளிக்ஸ் பாருங்கள், புக்கு படிங்க, இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு என்ன ஜஸ்ட் டு கீப் யூ ஹாப்பி ஆக்சுவலாக, டூ வாட் எவர் யூ வாண்ட் ஆக்சுவலாக. ஸோ அதனால் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலாக. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபோன் பண்ணி பேசுங்க, உங்கள் அப்பா அம்மா கிட்ட பேசுங்க, கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக பேசுங்க. கீப் யுவர் செல்ஃப் மோட்டிவேட்டட். நல்ல பாசிட்டிவான புக்ஸ் படிங்க ஆக்சுவலாக. நல்ல வீடியோஸ் பாருங்கள், வடிவேல் காமெடி பாருங்கள், உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை பாருங்கள். ஸோ ஏதாவது பண்ணி யூ ஹேவ் டு கீப் யுவர் மூட் ஆக்சுவலாக அதை பூஸ்ட் பண்ணி வைக்கணும். ஏன்னா mind and body is closely related. If you're depressed and already your body is suffering with COVID அப்படின்னும்போது it will have lot of problems actually. உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் கம்மியாகும் போது கார்டிசால்ன்ற ஒரு ஹார்மோன் செக்ரேட் ஆகும். அது வந்து உங்களோட இம்யூனிட்டியை இன்னும் கம்மி பண்ணும். ஸோ இதுதான் சயின்டிஃபிக் எவிடன்ஸ் ஆக்சுவலாக. ஸோ அதனால் பேசிக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் பயப்பட தேவையில்லை. கோவிட் வந்ததுன்னா கோவிட்ல 100 பேரில் பார்த்தீங்கன்னா 6 பேர் 7 பேருக்கு தான் ஹாஸ்பிட்டலைசேஷன் தேவைப்படுது. அதுவும் அவங்களோட வைரல் லோட் அதிகமாக இருக்குது, இல்லை வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஸ்டெயின் வந்து ரொம்ப ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டெயின், டிஃபிகல்ட் ஸ்டெயின், அவங்க சிம்டம்ஸ் அதிகமாக இருக்குன்றவங்களுக்கு மட்டும்தான் இருக்காங்க. அதனால் தயவுசெய்து பேனிக் ஆகாமல், ரொம்ப பதட்டமாகாமல் நீங்கள் வந்து யூ ஹேவ் டு பி ஸ்ட்ராங் ஆக்சுவலாக. ஸோ இது வந்து உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் ஃபேமிலியில் எஃபெக்ட் ஆகிறவங்களுக்கு ஆஸ் அ பர்சன் வாஸ் அஃபெக்டட் வித் கோவிட் ஐ அம் டெல்லிங் யூ. இது வந்து சும்மா அட்வைஸ் மாதிரி நான் சொல்லலை. நான் பர்சனலாக இருக்கும்போது ஐ வாஸ் மோட்டிவேட்டிங் மை செல்ஃப். ஐ வாஸ் ரீடிங் லாட் ஆஃப் புக்ஸ் ஆக்சுவலாக. ஒரு 10 days என் வாழ்க்கையில் இது மாதிரி இருந்தது கிடையாது. ஸோ வந்து இட் வாஸ் குட் ஆக்சுவலாக. இட் கிவ்ஸ் யூ டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் லைஃப். உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, எத்தனை பேருக்கு உதவி இருக்கீங்க, அதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் தான் நீங்கள் திருப்பி பண்ணணும். ஸோ அதனால் stay safe and hope this video was useful. Thank you.